வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. முழுமையான கடவுள் பக்தி உள்ளவர்கள் நீங்கள். ஒரு சமயம் உன்னத நிலையையும் சில சமயம் சர்க்கிள்களையும் சந்தித்து வரும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி. நட்சத்திரங்கள் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2 பாதங்கள். இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் சனி, 2இல் ராகு, 3இல் செவ்வாய், 4இல் குரு, சுக்கிரன், புதன், சூரியன், 8இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். இதில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். புதன், சுக்கிரன் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதம் கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் ஓரளவு சாதகமான பலன்களை பெற்றாலும் உங்கள் கோபத்தால் உங்கள் இமேஜ் கெட்டுப்போக வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் போது வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்றபடி மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். இந்த மாதம் குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து மோதல்கள் இருக்கலாம். உங்களுக்கு நிதி சார்ந்த பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய குறைபாடு ஏற்படலாம். உங்கள் மனதில் பயமும் பதட்டமும் ஏற்பட்டு மறையும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சுமூகமான சூழல் நிலவும். குடும்ப உறவுகள், சிலருக்கு காதல் ஏற்படலாம். காதலர்கள் தங்கள் திருமணத்திற்கு முயற்சிக்க இது உகந்த காலமாக அமையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்கள் வாழ்க்கை துணையின் நல்லாதரவை பெறுவீர்கள். நிதிநிலை, இந்த மாதம் பொருளாதார நிலை சீராக இருந்தபோதும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அதிக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரலாம். கடன் சுமை சற்று குறையும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய முயற்சிப்பீர்கள். உத்தியோகம், வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். வேலை செய்யும் இடத்தில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். சாதுரியத்துடன் செயல்படுவீர்கள். அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். பணி நிமித்தமாக பயணமும் ஏற்படும். வருவாய் அதிகரிக்கும். தொழிலில் இந்த மாதம் சிறப்பாக நிர்வகிப்பீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். அதிக லாபத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அரசாங்க ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். உணர்ச்சி வசப்படாமல் தொழிலாளர்கள் கையாள்வது நன்மை பயக்கும். ஆரோக்கியம், தசைப்பிடிப்பு, மூட்டுகளில் பிரச்சனை சந்திக்க வேண்டி வரலாம். உங்கள் தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். நல்ல ஓய்வின் மூலமாக மனம் மற்றும் உடல் நலனை காக்கப்படும். மாணவர்களின் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். கல்வியில் அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டி வரும். உயர் கல்விக்கு வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அவிட்டம், வருவாய் அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல்களும் பண விரயமும் ஏற்படும். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்து விலகும். சதயம் நட்சத்திரம், தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகை தாமதமாகும். தொழில் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் உண்டு. உத்தியோகம் காரணமாக பயணங்கள் ஏற்படும். பூரட்டாதி, கணவன் மனைவியிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்து கொண்டு உறவினர் நண்பர்களே பழகுவது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபத்தை தரும். இந்த மாதம் கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று மேலும் மேலும் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.